நான் கேட்க ஆரம்பத்தில் என்ன ஆச்சு? முதல்ல வந்து சின்னதாக இருந்துச்சு சார். எந்திரிக்கவே இல்லை, பயிர் சீக்கிரமாக எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ஃபுல்லாகவே ரொம்ப இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ உரம் போட்டதுக்கப்புறம் தான் மேலே இவ்வளோ உயரம் வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் சிம்பு வெடிச்சிருக்குங்க. என்ன உரம் போட்டிங்க சார்? வீகாரும் இது ஹென்னிங்கும் ஸ்ப்ரிங்கலும் கொடுத்தோங்க சார். போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு கலந்து கொடுத்தீங்களா சார்? வந்து ஹென்னிங் மட்டும் கொடுத்தோங்க சார். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கல் கொடுத்தோங்க சார். ஸ்ப்ரேயிங்கா இது பூமி ஸ்ப்ரேயிங்கும் கொடுத்தோங்க சார், அடிக்கும் கொடுத்தோங்க. அடி உரம் கொடுத்தீங்க. இப்போ எலுமிடிச்சா அது? எலுமிடிச்சு சார். இது நெல் மணி எவ்வளோ இருக்குது இப்போ? எண்ணி பார்க்கலங்க சார். இல்லை சுமாரா முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ வித்தியாசமா இருக்கு? 10 கூட இல்லைங்க சார், இவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ ஒரு 50 இருக்குமா சுமாரா? 50 இருக்கு. ஒரு இதில் ஒரு குளத்தாக்கில் 50 இருக்கு. இப்போ சிம்பு வந்துட்டு இருக்கு. அதுலயே சிம்பும் வந்துட்டு புது சிம்பு வந்துட்டு இருக்குங்க இருக்கு. சார். இதுக்கு நேரா பூராமே சென பயிரில் இருக்கு சார். அதுவுமே பறிஞ்சு. உங்கள் பேர்? மல்லிகா. ஊரெல்லாம் சொல்லி. இந்த ஊர்? பழைய சிம்பு. பழைய செம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கீங்க இது? இது வந்து 5 ஏக்கர். மொத்தம் 5 ஏக்கர் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து எவ்வளோ மூட்டை அதிகமாக வரும் உங்களுக்கு இப்போ அறுத்தாக்க? சார் அறுத்தா கிட்டத்தட்ட 100-150 மூடைக்கு மேலே வரணும். இதில் மட்டுமே 50-80 மூடை வரணும். இப்போ மொத்தம் 5 ஏக்கருக்கு எவ்வளோ மூட்டை எக்ஸ்ட்ரா வரும் இப்போ? இப்போ வந்து எவ்வளோ வரும்னு தெரியல சார். ரொம்ப இருந்ததுக்கு இந்த பயிரை இந்த வட்டம் தான் இந்த நெல்லை போட்டிருக்கோம். இந்த நெல் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சன்னமாக தான் இருந்துச்சு. சரி ஈல்டே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிற. அப்புறம் இவர் வந்து சொன்னாங்க, இது போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல. நீ அடுத்ததான் தெரியும். சுமார் 50 மூட்டையாவது எக்ஸ்ட்ரா வருமா? செலவு கம்மியாக பண்ணுறீங்க, 50 மூட்டை எக்ஸ்ட்ரா வரும். 10 மூட்டை எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க ஊருக்கு. தேங்க்யூ.